பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாள் நம்முடைய பாதத்தில் வந்து உண்மை பணிந்து கொள்ளவும், ஆண்டவரை நம்மை ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரையா. நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோட பேசுங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், கர்த்தாவே, நாங்கள் கேட்கிற வசனங்கள், ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாக 171வது கீர்த்தனையை பாடுவோம். ஜெபமாலை புத்தகத்திலே 171வது பாடல், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவரை என்ற பாடலை பாடுவோம். கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய அருளை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுள் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. உடைய சமூகத்தில் சகாயத்தை, கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல கர்த்தாவே பாவிகளாகி எங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிரும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் மௌனமாக நம்மை ஆராய்ந்து பார்த்து இறக்கத்திற்காக அவரை நோக்கி மன்றாடுவோம். யாவரும் இணைந்து அவருடைய சமூகத்தினுடைய இறக்கத்திற்காக அவரை நோக்கி மன்றாடுவோம். வாருங்கள். பாவங்களை உணர்ந்து ஒத்துக்கொண்டு ஆண்டவரது இரக்கத்திற்காக அவரை நோக்கி மன்றாடி நம்மிடத்தில் கடவுள் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் புகழ்ந்து இரண்டாம் ஞான பாடல் மூலம் பெரிய கடவுளை ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாய் நாம் எப்போதும் எடுத்து உறுதியான பக்தி உள்ளவர்களாய் மகத்துவம் உள்ளவங்க உண்மையிலிருந்து பணிபடை செய்யும் எங்களை நடத்த வேண்டும். உம்மோடு பரிசுத்த ஆவியானவரோடு என்னைக்கு வரசாடுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டி நாளுக்காக கொடுக்கப்பட்ட வேத போதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 துவங்கி 39 வரை உள்ள வசனங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 துவங்கி 39 வரை உள்ள வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்பதுவே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நேரத்தில் மீண்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக 147வது ஞான பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞான பாடல் 147. பிதாவாகிய பராபரனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இங்கே அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாளில் நம்முடைய பாதத்திலே வந்து நம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினாங்க. நாங்கள் ஆலயத்திற்கு வருகிறதற்கு ஆண்டவரே வாய்ப்பில்லாது இருந்தாலும்
நீர் எங்களுடைய இல்லத்திற்கு வந்து எங்களை சந்திக்கவும் எங்களோடு இடைப்படவும் கர்த்தாவே நீர் சித்தம் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 துவங்கி 39 வரை உள்ள வசனங்களை மீண்டும் ஒரு விசை வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கிற இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான அழைப்பை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியம் எருசலேம் தேவாலயத்திலே கூடார பண்டிகையின் சமயத்திலே நடைபெற்ற ஒரு காரியம். இந்த பண்டிகை நாட்களிலே நடைபெறுகிற ஒரு சிறப்பான சடங்கு என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 நாட்கள் தங்கி இருந்ததையும் வழிநடத்தப்பட்டதையும் நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. ஆகினாலே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வந்து அங்கே கூடாரங்களிலே தங்கி இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது என்ன அங்கே நடைபெறும்? அவர்கள் ஊர்வலமாக சீலோவாம் குளத்திற்கு போய் அங்கே தண்ணீரை முண்டு கொண்டு வந்து பலிபீட தண்டையிலே அவர்கள் ஊற்றுவார்கள். எதற்கு இது செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், வனாந்தரத்திலே கடவுள் தம்முடைய ஜனத்தினுடைய தாகத்தை தீர்த்தார் என்பதனுடைய அடையாளமாக இதை அவர்கள் செய்வது வழக்கம். 7 நாட்கள் அப்படி செய்வார்கள். 8வது நாளிலே அவர்கள் அந்த பீடத்தை 7 முறை சுற்றி வருவார்கள். எரிகோவை தகர்த்து உள்ளே வந்ததற்கு அடையாளமாக கடைசி நிறைவாக இதை செய்வார்கள். இந்த 7 நாட்களும் இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து ஊற்றுவதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அவர்கள் சொல்லி தண்ணீரை ஊற்றுவார்கள். என்ன சொல்கிறது? நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்கிற அந்த வசனத்தை அவர்கள் சொல்லி தண்ணீரை ஊற்றுகிறது வழக்கம். ஆனால் அந்த 8வது நாளிலே அவர்கள் ஆரவாரம் இல்லாமல் அமைதலாக அவர்கள் மௌனமாக இந்த காரியத்தை செய்வார்கள். எந்த விதமான சத்தமும் அங்கே இருக்காது. அப்படி நிசப்தமான ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று உரத்த சத்தமாக சொன்னது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொன்னார். இந்த பின்னணியத்தை நம்ம கவனிக்கணும். இந்த பின்னணியத்தை இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த பண்டிகையினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து தம்மை காண்கிறார். இவர்கள் வனாந்தரத்திலே கடவுள் தங்களுடைய முன்னோர்களை பராமரித்ததை, பாதுகாத்ததை நினைவு கூறுகிறார்கள். கடவுளுடைய கரிசனையையும் வல்லமையையும் நினைவு கூர்ந்தார்கள். நினைவு கூர்ந்து கடவுள் அவருடைய வரலாற்றிலே அவர்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான நிகழ்வை எண்ணி அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகை தான் அந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், வனாந்தரத்திலே உங்களுடைய முற்பிதாக்களுடைய தாகத்தை தீர்த்த நானே இங்கே இருக்கிறப்பா என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காண்பிக்கிறார். அதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் கொரிந்தியர்கள் நிறுவனம் 1வது நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே அவர்கள் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் என்று சொல்லிவிட்டு அந்த கண்மலையை பற்றி சொல்லுகிறார். அது அவர்களோடு கூட சென்ற கிறிஸ்து தான் அந்த கண்மலைன்னு சொல்கிறார். கிறிஸ்து என்ற கண்மலையிலிருந்து அந்த ஜீவ தண்ணீரை அவர்கள் பருகினார்கள் என்று சொன்னார். இங்கே கிறிஸ்துவே நேரடியாக அவர்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? வரலாற்றில் முன்னோர்களுடைய வாழ்க்கையில கடவுள் செய்த அற்புதமான நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நானே உங்கள் மத்தியில் இருக்கிறேன். நடைபெற்றவைகளை எண்ணி கொண்டாடி கொண்டிருக்க வேண்டாம், நீங்கள் அதை அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார்.
அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள், நல்லது, கொண்டாட வேண்டிய விஷயம் தான். அதை விட மிக முக்கியமான காரியம், தாகத்தோட இருக்கிற நீ தாகம் தீர்க்கப்படவில்லையே. ஆகையினால இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே கூடியிருந்த மக்களுக்கு தன்னை தாகம் தீர்க்கும் ஜீவ கண்மலையாக அவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு இயேசு தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இது ஒரு கடவுள் கொடுத்த, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அழைப்பு, ஒரு பொதுவான அழைப்பு, எல்லாருக்குமான ஒரு அழைப்பு. யாருங்க இதுல வந்து பானம் பண்ணலாம்? பெரியவர், சிறியவர், ஆண், பெண், கற்றவர், கல்லாதவர், யாரா இருந்தாலும் சரி. இஃப் எனிஒன், ஒருவன் தாகமாயிருந்தார், அது ஒருவன் யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேணாலும் இருக்கலாம். இது ஒரு தனி நபருக்கான அழைப்பு. தனித்தனியா ஆண்டவர் அழைக்கிறார் ஒவ்வொருவரையும். உங்களை ஒருவேளை குடும்பமா நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். இது குடும்பத்திற்கான அழைப்பு இல்லை, இது தனி நபருக்கான அழைப்பு. இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைக்கிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாகமாயிருந்தால், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அழைக்கிற அற்புதமான அழைப்பை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இஃப் எனிஒன், ஒருவன். இரண்டாவது காரியம், இந்த அழைப்பை பெறுவதற்கு என்னங்க தகுதி வேணும்? தாகமாய் இருந்தால், ஒருவன் தாகமாய் இருந்தால், இங்க இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஒரே நிபந்தனை வாஞ்சை, விருப்பம், தேவை. வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாஞ்சையையும் தாகத்தையும் விருப்பத்தையும் அவர் நிறைவு செய்கிறவர். ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஒரு நபர் 1000 குதிரைகளை தண்ணி காட்டுவதற்கு கூட்டி செல்ல முடியும். ஒரு நதி அண்டைக்கு அழைத்து செல்ல முடியும். ஒருத்தர் பல குதிரைகளை கூட்டிட்டு போகலாம். ஆனா 1000 பேர் சேர்ந்தாலும் ஒரு குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குதிரைக்கு தாகம் இருந்தால் தான் அது குடிக்கும். அதுவா குடிக்க விரும்பல அப்படின்னா நம்ம கட்டாயப்படுத்தி தண்ணீரை கொடுக்க முடியாது. அப்ப தண்ணீரை பருகுவதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்ன? தாகம். ஆண்டவர் இந்த தாகத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேத வசனம் சொல்லுது, ஏசாயா 44:3 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய தூய ஆவியானவரை, தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நிபந்தனை என்ன? தாகம், வாஞ்சை வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய காரியங்களில் நமக்கு வாஞ்சை இருக்கிறதா? கடவுளுடைய வார்த்தையில் பிரியம் இருக்கிறதா? முதலாம் சங்கீதம் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நமக்கு பல காரியம் ரொம்ப இஷ்டமா இருக்கு. போன கையில் கொடுத்தா மணிக்கணக்கா நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம். கடவுளுடைய வார்த்தையில் அப்படி எனக்கு பிரியம் இருக்குதா? கடவுளுடைய சமூகத்தில் எனக்கு அப்படி பிரியம் இருக்குதா? வேதவசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்ம வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு காரியம் சரியாயிடுச்சுன்னா மொத்த வாழ்க்கையுமே மாறி போயிடும். உங்க விருப்பம், உங்களுடைய தாகம், உங்களுடைய வாஞ்சை எங்க இருக்கிறது, அதை நம்ம கவனிச்சோம்னா உங்க எதிர்காலமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் வேத வசனத்துல இருந்து சொல்ல விரும்புகிறேன். எலிசா, எலியாவினுடைய வேலைக்காரன். இந்த எலிசாவினுடைய வாஞ்சை என்னங்க? அவனுடைய தாகம் என்ன?
எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். எலிசா அவனை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். எலியா சொல்றாரு, அப்பா நான் போக போறேன், நீ இங்க இரு, நான் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எலிசா சொல்றான், ஐயா நீங்க எங்க போனாலும் சரி நான் பின்னாடியே வருவேன். ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சிலர் சொல்றாங்க, எலிசாவை பார்த்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவன் சொன்னா, எனக்கு தெரியும். எலியா சொல்றாரு, அப்பா நான் இன்னொரு ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நீ இங்கே இரு. எலிசா சொல்றான், நான் உங்களை விட்டு நிற்கவே மாட்டேன், நீங்க எங்க போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வருவேன். எலியாவை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். கடைசியாக யோர்தானை கடந்த இருவரும் அப்புறப்பட்டார்கள். எலியா எலிசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். எலிசா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். இந்த கேள்வியை உங்ககிட்ட கர்த்தர் கேட்டான்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஒருவேளை கொஞ்ச நேரம் டைம் எடுத்து யோசிக்க இல்லை. ஆனா இங்க எலிசா ஒன்றும் யோசிக்கல, டக்குன்னு அடிச்சான். உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேணும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய வாஞ்சையை பார்த்தீங்களா? அவனுடைய தாகத்தை பார்த்தீங்களா? கடவுளுடைய காரியத்தில் வாஞ்சையும் தவனமுமாக அவன் ஆண்டவரையும் அவருடைய ஊழியரையும் அவருடைய வார்த்தையும் தொடர்ந்து கொண்டிருந்தான். ஒருவேளை எலியா இடத்துல நான் இருந்திருந்தா என்ன கேட்டிருந்தேன் தெரியுமா? என்னப்பா உனக்கு இப்படி ஒரு ஆசை, என்னை விட பெரிய ஆளாகணும்னு நீ ஆசைப்படுறியா? உனக்கே நல்லா இருக்கா, நியாயமா படுதா? அப்படியெல்லாம் நம்ம கேட்டிருப்போம்ல. எலியாவும் அவன் கேட்டதை குறித்து வருத்தப்படலை, ஆண்டவரும் வருத்தப்படலை. கர்த்தர் மகிழ்ச்சியோடு அவனுக்கு கேட்ட விரும்பினதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் வாஞ்சித்ததை அவர் அவனுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆசையே அழிவுக்கு காரணம் என்று சொன்னது புத்தர். பைபிள் எங்கேயும் அப்படி சொல்லப்படலை. வேத புத்தகம் சரியான காரியங்களை, நல்ல காரியங்களை வாஞ்சிக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. கவர்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், விரும்புங்கள் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஆகையால நல்ல விருப்பம் இவனுக்கு இருந்தது, அவன் அதை பெற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவன், நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? நமக்கு விருப்பம் இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல, ஆண்டவர் விரும்புகிற உன்னதமான காரியங்கள்ல நமக்கு விருப்பம் குறைவா இருக்கு. ஆகையினால நம்ம பிரச்சனை என்ன? தாகம் இல்லை, பசி இல்லை. குழந்தைக்கு பசிக்கலைன்னா வளர முடியுமா? குழந்தை பலனடைய முடியுமா? பிரச்சனை. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகல. அதனால நமக்கு கூட ஒரு மிக முக்கியமான தேவை, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஏன் வாஞ்சையை சரிப்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்கள் எனக்கு விருப்பமும் நாட்டமும் பெருகி இருக்கிறது, கொஞ்சம் என் மனதை திருப்புங்க. ஒரு சின்ன ஜெபம் உள்ளத்தினால செய்யலாமா? கர்த்தாவே, தாகத்தை தாங்க ஆண்டவரே, வாஞ்சையை தாங்க, பசியை தாங்க, உமக்கு அடுத்த காரியங்கள்ல எங்களுக்கு நாட்டத்தை தாங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதில் பிரியமாக இருக்க வாஞ்சையோடு அதை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2வது காரியம் நம்ம இங்கே பார்க்கிற விஷயம், ஒருவன் தாகமாக இருந்தால் என்ன செய்யணுமா? என்னிடத்தில் வரக்கடவன். ஆண்டவர் ஒருவன் நல்லவனாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் சொல்லல. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் என்னிடத்துக்கு வரக்கடவன் சொல்லல. ஒருவன் பக்தியா இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் சொல்லல. ஆண்டவர் சொல்ற ஒரே நிபந்தனை, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். 2வது நம்ம கவனிக்கிற வார்த்தை என்னிடத்தில் வரக்க. தாகமா இருக்கிற ரேட்டு எங்க போகணும்? என் தாகத்தை யார் தீர்க்க முடியும்? என்னுடைய வாஞ்சையை யார் நிவர்த்தி செய்ய முடியும்? நான் எங்க போகணும்? ஒருவன் தாகமாயிருந்தால் ஆலயத்திற்கு வரக்கடவன் ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்மெல்லாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருப்போம். ஐயோ, ஆலயத்துக்கு போக முடியலையே, கதவு பூட்டிட்டாங்களே, சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்னு அங்கலாச்சிருக்கோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வர சொல்லி நம்மை அழைக்கிறார். ஆலயத்திற்கு வருவது நல்லதுதான், அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இணைந்து ஐக்கியப்படுவதற்கு, ஆராதிப்பதற்கு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தால் நம்ம நடந்து அவர்கிட்ட போகலாம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லை. அவர் இந்த அழைப்பையே தம்முடைய வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு கொடுக்கிறாரு. வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? ஒருவர் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவர் அழைக்கிறாரு. தாகமா இருந்தா என்கிட்ட வாங்குங்கிறாரு. எப்படி ஆண்டவர்கிட்ட போறது? அவர் இங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம நடந்து போவோம். ஆனா அவர் இங்க உட்கார்ந்து இல்லை. அவர் ஆவிக்குரியவரா இருக்கிறாரு. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகையினால என் உள்ளத்துல நான் அவர் அன்றைக்கு வர வேண்டும். என்னுடைய ஆத்துமா அவரை வாஞ்சித்து அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். அவருடைய வார்த்தையை தேடி நாடி நான் அவருடைய பாதத்திற்கு வர வேண்டும். அப்படி நான் வரும் பொழுது ஆண்டவர் என்னுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவது என்பது நான் எடுக்கிற ஒரு தீர்மானம். என்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்பது நான் எடுக்கிற ஒரு தீர்மானம். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது நான் அவரிடத்துல வந்து அவர் கொடுக்கிற பானத்தை பானம் பண்ணுவதற்கு அதே சமானம். ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சரீர பிரகாரமாக இயேசுவினிடத்தில் வருகிறதில்லை. நான் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசுவினிடத்தில் வருகிறேன். நான் அவருடைய வார்த்தையில் வைக்கிற விசுவாசத்தினால் நான் அவரிடத்தில் வருகிறேன். ஆகையினாலே இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், நம்முடைய தாகத்தை தீர்க்க நான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வர வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் இப்படியாக இயேசு சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். எப்படி அவர்கிட்ட வர்றது? என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அப்ப ஆண்டவர்கிட்ட வர்றது அப்படின்றது அவரிடத்தில் விசுவாசம் வைப்பது தான். ஆகையினாலே அவரிடத்தில் விசுவாசம் வைப்பது இயேசுவினிடத்திலே வருவது. ஆகையினால அவரிடத்துல நான் அப்படி வருவது, இயேசுவில் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் என்னுடைய தாகத்தை அவர் தீர்க்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு கடவுளுடைய மனிதன் விதமாக சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் கடவுள் மட்டும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதை கடவுள் தவிர அல்லது இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் வேறு எதுவும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. மனிதன் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பல காரியங்களை முயற்சி செய்கிறான். பல காரியங்களை கொண்டு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மனிதன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஒரு பிறந்த சில மாதமான குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, தாயரை வைத்து பராமரித்து கொண்டிருந்தாங்க. அவசரமாக வெளியில் போக வேண்டியிருந்தது. அந்த குழந்தைய இன்னொரு சகோதரி கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய பார்த்துக்கன்னு சொன்னாங்க. குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு, தாயார் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை அழுக ஆரம்பிச்சிச்சு. உடனே இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு கிளுகிழுப்பை எடுத்து இப்படி ஆட்டினாங்க. அந்த குழந்தை ஒரு நிமிஷம் அழுகை நிறுத்திட்டு அந்த கிளுகிழுப்பையை பார்த்துச்சு. அப்புறம் திரும்ப அதை அழுக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு வேற ஒரு பொம்மையை குழந்தை கீன்னு காமிச்சு அந்த பிள்ளையை என்டர்டெயின் பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த குழந்தை ஒரு நிமிஷம் அழுகை நிறுத்திட்டு திரும்ப அழுக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னத்தை காமிச்சாலும் அந்த குழந்தை அழுகை நிறுத்தவே இல்லை. எப்போ அழுகை நிறுத்திச்சு தெரியுமா? தாய் வந்து குழந்தைய தூக்குன உடனே
அந்த குழந்தையினுடைய அப்படியே முகமே மாறிடுச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சமாதானம். அந்த குழந்தை பால் குடித்த உடனே அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி தோணுச்சு. கிறிஸ்துவுக்கு பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்வதற்காக பல காரியங்களை முயற்சி செய்கிறோம். என்டர்டைன்மெண்ட்டை முயற்சி செஞ்சு பார்க்குறோம். சிலர் சாராயத்தை முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. சிலர் சில பொழுதுபோக்கு, சிலர் டிவி, செல்போன், அது இது எதையோ வச்சு முயற்சி செய்து பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் மட்டுமே இந்த வெற்றிடத்தை நிறைவு செய்ய முடியும். ஆகையினால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான அழைப்பு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் என்கிட்ட வரணும், என் மேல விசுவாசம் வைத்து என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். என்னைய உரிமையாக்கி கொள்ளணும், என்னை ஓன் பண்ணிக்கணும், என்னை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆத்துல தண்ணி ஓடுது, அதனால ஏன் தாகம் தீருமா? நான் அள்ளி பருகினாதான் என் தாகம் தீரும். ஆகையினால ஆண்டவர் உலகத்தினுடைய இரட்சகராக வந்து ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார், அழைக்கிறார். தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். என்ன செய்யணும்? நான் அள்ளி பருகும். எங்க அப்பா பருகிட்டாருங்க, எங்க அம்மா பருகிட்டாங்க, நல்லது, அவங்க தாகம் தீரும். எங்க அம்மா பருகிறதுனால ஏன் தாகம் தீருமா? நிச்சயமா தீராது. நான் இயேசு கிறிஸ்து அண்டைக்கு வந்து ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமே என்னுடைய தாகம் தீர்க்கப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இதுதான் வாக்குத்தத்தம். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அள்ளி பருகினால் தாகம் தீர்க்கப்படுவான் மட்டுமல்ல, அவன் தாகம் தீர்க்கப்படுவான். அது மட்டுமல்ல, அநேகருடைய தாகம் தீர்க்கப்படுவதற்கான கருவியாகவும் மாற்றப்படுவான். நான் அள்ளி பருகி தாகம் தீர்ந்து நான் உட்கார்ந்து விட முடியாது. தாகத்தோடு இருக்கிற பலருக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிற கருவியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் இந்த நாட்களில் தாகத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு அநேகர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு உண்டு. இல்லத்துல நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நல்லதுதான். ஃபோன்ல அநேகர் இருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்ம அனுப்பலாம். ஒரு சின்ன நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்களே டைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. இயேசுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர்களுக்காக ஜெபித்து முயற்சி செய்யுங்க. இவைகளெல்லாம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை விவரியுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக அவர்களை வழிநடத்துங்கள். வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் அவர்களை உங்கள் மூலமாக, நம் மூலமாக கர்த்தர் அவர்களையும் சந்திப்பார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று சொன்னாரே, இது எதை பற்றி சொன்னார்? அது வேறு விதமாய் கேட்க வேண்டுமானால் இது யாரை பற்றி சொன்னார்? 39ஆம் வசனம் பாருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கவனிச்சிங்களா? ஒரு மிக முக்கியமான காரியம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை பற்றி சொன்னாரே, இது என்னங்க இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்? இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் யாரை பற்றி சொல்லுகிறது? நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தாகத்தை தீர்த்து அநேகம் தாகம் தீர்க்கப்படுவதற்கான கருவிகளாய் நாமே மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு என்னங்க செய்யணும்? எங்க போகணும்? எந்த கூட்டத்துக்கு போகணும்? எந்த ஊழியக்காரர்கிட்ட போகணும்? எந்த பாஸ்டர் கிட்ட போகணும்? எந்த திருச்சபைக்கு போகணும்? இங்கே அது எதுவுமே சொல்லப்படலை. ஒரே ஒரு காரியம் சொல்லியிருக்காரு.
ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள யார்கிட்ட போகணும்? இயேசு கிறிஸ்துவினிடத்துல போகணும். ஒரு மிக முக்கியமான வார்த்தையை கவனிங்க. யோவான் ஸ்நானகன் சொன்னார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நான் ஜலத்தினால் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யார் அவரு? பாஸ்டரா? சிறப்பு ஊழியக்காரரா? பாஸ்டரால தண்ணியில தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிசுத்த ஆவியினாலே நம்மை ஞானஸ்நானம் செய்விக்க தகுதியுடையவர், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவர். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரர்களும் அதை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆனால் தான் அவர் சொன்னாரு, ஒருவர் தாகமாக இருந்தால் எங்க போக சொன்னாரு? அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லலை, என்கிட்ட வாங்க. இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு வருவோம். அவருடைய சமூகத்தில் பாதபடியில முழங்கால் படியும். அவருடைய வேத வசனங்களை எடுத்து வாசிப்போம். அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றிக் கொள்வோம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிறைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவிகளாக நம்மை மாற்றுவார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அப்பொழுது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக என்ன செய்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவரை நான் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். இயேசு கிறிஸ்துவை கூர்ந்து கவனிப்போம். அவருடைய சமூகத்திற்கு வருவோம். அவருடைய வார்த்தையை பற்றிக் கொள்வோம். தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கருவிகளாக பயன்படுவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் உடைய பாதத்தில் வந்து உடைய வார்த்தையை சொல்ல நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாக உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க, உடைய வழி நடத்துங்க, வேண்டிய சகல நன்மைகளை கிருபைகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய திருச்சபை மக்கள் யாரும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா அவர்களுடைய தொலைபேசி எண்களை எனக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு கூகுள் மீட் என்ற ஒரு ஆப்பில் நம்முடைய பேராயர் அவர்கள் ஒரு ப்ரேயர் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறவர்கள், அந்த ஆப் இருக்கிறவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாள் செய்தியை கவனித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டதை ஒரு ஃபீட்பேக், ஒரு சின்ன ஃபீட்பேக் எனக்கு நீங்கள் அனுப்புங்க. அநேகர் அனுப்புகிறீர்கள். நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இது ஏதுகரமாக இருக்கும். பொதுவாக காலை ஆராதனையில் நீங்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய முகத்தை பார்த்து நான் பேசும் பொழுது நீங்கள் கேட்பது, கவனிப்பது, யார் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், யார் வரவில்லை, யார் கவனிக்கிறீர்கள், எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும். நான் இப்போ அது செய்ய முடியல. ஆகையினால நீங்கள் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் தனித்தனியாக நீங்கள் ஒரு சின்ன ஃபீட்பேக் எனக்கு அனுப்பும்படியாக நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நான் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் நம்ம வந்து நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய திருச்சபையில் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக நம்ம நோக்கி பார்க்கிறோம். ராஜா, கிருபையாக இந்த பிள்ளைகளை கிருபையாக நீங்கள் சந்திங்க, அவர்களை பலப்படுத்துங்க. குறிப்பாக நாளில் ஆண்டவரே ஜெயராஜனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வசந்தி அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்க, வேண்டிய விசேஷத்து கிருபைகளை கொடுத்து அவர்களை தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த அநேகர் பலவீனப்பட்டிருந்தவர்கள் எல்லாரையும் நீங்கள் குணமாக்கி இருக்கிறீர். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் யாராகிலும் பலவீனமாக இருப்பார்களானால் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே, தமிழகத்திற்காக நாங்கள் பாடப்படுகிறோம் ராஜா. ஆண்டவரே, மருத்துவமனையில் இடமில்லாமல் கர்த்தாவே மருத்துவமனை வாசலில்
காத்து கிடக்கிற ஆம்புலன்ஸ்ல காத்து கிடக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு கர்த்தாவே. கிருபையாய் நீர் எங்களுக்கு இறங்கி கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய மக்களை ஆண்டவரே நீங்க குணப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து உங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி உதவி செய்ய. எங்களுடைய ஆண்டவரே பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு நீர் என்பதை நாங்கள் அறிந்து உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. இறங்கி உதவி செய்ய. இந்திய தேசத்திற்கு மனதிறங்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே எங்களை உங்களுடைய பாதத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவரே சபையாக கர்த்தாவே உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக ஆண்டவரே திருச்சபை மக்கள், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியர்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. கிருபையாய் நீர் மனதிறங்கி உதவி செய்யுங்க. அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. நண்பர்கள், உறவினர்கள் பலர் கர்த்தாவே மருத்துவமனையில் இருக்கிறாங்க, பலர் வீட்டில் சுகவீனமாக இருக்கிறாங்க. கிருபையாய் இறங்கி உதவி செய்யுங்க ராஜா. சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்க கர்த்தாவே. இந்த நடைபெறுகிற SBS வழியாக பிள்ளைகள் இயேசுவை யார் என்பதையும் அவர் எங்களுக்காக என்ன செய்தார் என்பதை அறிந்து கொண்டு அவர் பேரில் விசுவாசம் வைத்து நித்திய ஜீவனை பெற உடைய பிள்ளைகள் ஆக்கப்பட தேவரை இறக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையுடைய சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. நாங்கள் யாரும் இணைந்து ஒருமுனைப்பட்டு ஜெபிப்பதற்கான வாசலை நீங்கள் திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். தாங்கி நடத்துங்க கர்த்தாவே. உடைய தெய்வீக ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பமாய் நீர் காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பாத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்த நல்ல ஆரத்தை எங்களுக்கு தாரும். உங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமைகளை கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.